வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் சொல்லுவாங்கள்ல, என்னது பாவகர்மா புண்ணிய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பாவம் செய்தவருக்கு விளைவு, புண்ணியம் செய்தால் நல்லது கெட்டது, இதுதான் அதுக்கு ஆப்போசிட். அப்போது எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரிவில் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ என்னன்னா, முன்ன செய்து எத்தனை பிரிவு இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. எப்படிங்க அதுணும் எனக்கு எந்த பிரிவும் கிடையாதுங்க, இதாங்க கடைசி பிரிவுங்குவாங்க. ஏன்னா அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க, எதுவும் இது பண்ண மாட்டாங்க, நல்லதே செய்வாங்க. அதனால் அவங்க சொல்கிறது இந்த வார்த்தை தான். எனக்கு எந்த இதுவும் ப்ராப்ளமும் கிடையாது, நான் எப்போவுமே சந்தோஷமாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எப்படிங்கிறங்க, முதல்ல என்ன புழுவாய் பூச்சாய் வண்டாய் எல்லாம் பிரிவு எடுத்துக்கல, அதனோட ஜீன் தானே இன்னும் நமக்குள்ளே இருக்கிறது. அப்போ பாவப்பதிவு இல்லாத இருக்குமா, புண்ணிய பதிவு இல்லாத இருக்குமா? எப்படிங்க சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏங்க திடீர்னு கோபம் வருது? நீங்கள் தான் எல்லாமே இது வச்சில்ல. சரிங்க, நீங்கள் வந்து இருந்து கோவப்படாது இருந்துக்கிறீங்களா சொல்லி பார்க்கலாம். அப்போ அது ஒரு ஜந்துலேருந்து வந்துக்குது. ரெண்டாவது கவலைப்படுறோம். கவலை எதுக்கு படுறோம்? ஒன்றுமே இல்லைல்ல, நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு எதுவும் கிடையாது, நான் இதான் கடைசி பிறவி அப்படியெல்லாம் சொன்னீங்க. ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நல்ல வார்த்தையாக சொல்லலாம், அதுக்கு என்ன நல்ல கர்மம். மற்றவங்கள பேசுகிறீங்க, திட்டுறீங்க, அப்போ அது என்ன கெட்ட கர்மம். சரிங்க, இது எப்படி தாங்க பண்ணுறது போக்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, மகிழ்ச்சி சொல்வார், நீ என்னன்னா சாப்பிடு, எதனா பண்ணு, என்ன கொஞ்ச நேரம் ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. ஏங்க நாங்கள் தியானம் பண்ணாதே நல்லா இருக்கிறோம்னா, இப்போ இந்த நேரத்துக்கு இந்த டைமில் நல்லா இருக்கீங்க. இன்னும் வயசாகும்போது தாங்க நாடி நரம்பு தேயும் போது ஒவ்வொன்றா அந்த முன்ன செய்த கர்மாவோட விளைவு 1/2 வரும் இல்லையா? சிலருக்கு சின்ன வயசில் எல்லாம் வருது இல்லை, எல்லா நோயும் வருது, சீக்கிரம் இறந்துடுறாங்க. குழந்த பிறந்தா அதுக்கு ஒரு நோய் வந்து இறந்துடுது. அப்படின்னா என்ன, அந்த கர்மா உங்களை சீக்கிரம் அழிச்சுன்னு போயிடுது, இதுக்கு மேலே முன்னால் தாங்க முடியாது அப்படின்ட்டு. சரிங்க, அப்போ எப்படி தான் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இத்தனை பிறவில் எவ்வளோ செஞ்சுருப்பீங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச அளவு அதை அழிக்கிறது பார்க்கறதுக்கு தான் தியானம். தியானத்தான் ஞானம்ன்றாங்க. எப்படிங்க ஞானத்தை முடிஞ்சு? ஒன்றும் இல்லைங்க, நீங்களாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்றீங்கள, தெரிஞ்சு சாப்பிட்றீங்கள, ஒரு உயிர் கொண்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்றீங்க. அந்த உயிர் எவ்வளோ நேரம் துடிக்கும், ஒரு செகண்டாவது துடிச்சு தானே அது இறக்குது. அப்புறம் அதை தந்து நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்போ அந்த பதிவு எங்கெங்கே போகும்? நீங்கள் தானே சொல்கிறீங்க, எல்லாம் நான் நல்ல இதுவாக எனக்கு தான் இந்த ஜென்மத்தை நான் நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன், எந்த கவலையும் இல்லாத அப்படின்றீங்க. எந்த கவலை இருந்தாலும் எது இருந்தாலும் வந்து தானே, நோயாக இருந்தாலும் வந்தே தீரும். சிலருக்கு நோய் வந்து ரொம்ப நேரம் போலேன்னா நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கணும், பரவாயில்ல, நாம் இன்னும் அதிகமாகவே நோயை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வீட்டில் ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் மாமியார் பேர் சீக்கிரம் போத பிறகு இப்படியே நீட்டு இஷ்டம் கிடக்குது அப்படின்ட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீ சொல்லும் போது அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்க, அவங்களோட கர்மா இன்னும் அவங்க அனுபவிக்க டேட்டு இருக்குது, அதுக்குள்ளே நீ அனுபவிச்சுட்டு அந்த மீதி கர்மா யார் வாங்கிப்பா? நீங்கள் தானே அந்த வீட்டு வாரிசுங்க, அப்போ உங்களுக்கு தானே வரும். அதனால் தயவு செய்து யார் நோய் வாய்ப்பட்டாலும் அவங்கள பற்றி திட்டாமல் இருங்க, சந்தோஷப்படுங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப பணிவிட செஞ்சீங்கன்னா அதிலேயே கொஞ்சம் உங்கள் கர்மா வந்து கழியும். ஏன்னா வழியில் துடிக்கிறாங்கன்னா பரவாயில்லமா, யார் அவங்கவுங்க வழி அவங்க தாமா இது பண்ண முடியும், நாங்களாம் உங்கள் வழியை வாங்கிக்க முடியாதுமா அப்படின்னு ஒரு அதெல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்க, அவங்க புரிஞ்சிக்கணும், ஓஹோ அப்போ நாம் எந்த பிறவிலே ஏதோ பண்ணியிருக்கிறோம், இல்லாமல் நமக்கு வரல அப்படின்னு. ஒவ்வொரு இதுவும் சொல்கிறேன். யார் வீட்டில் ஒரு உடம்பு சரியாக ஒருத்தர் திட்டுறீங்களா, தயவு செய்து திட்டாதீங்க. நான் இப்போ இந்த பிறகு என்னென்ன சங்கீத கர்மா, முதல்ல ஏற்கனவே முன்னோர் செஞ்ச பாவத்தை அனுபவித்துக்கு கொஞ்சம் வந்துக்கிறோம். பிராப்த கர்மா நீங்கள் செஞ்ச பாவம் இருக்குதுல்ல, அது இதெல்லாம் சேர்ந்து போக்கிறதுக்கு இது ஆகாமிய கர்மா. எப்படி நீங்கள் இப்போ கொஞ்சம் புண்ணியம் செய்கிறீங்களா, அடுத்த பிறகு இது கொஞ்சம் உங்களோட வரணும்ல,
அதுக்கு தான் சொல்கிறோம். போகிற இதுக்காவது கொஞ்ச நாள் நீங்கள் சின்ன வயசுல தியானம் கற்றுக்கினா ரொம்ப பதிவை கழிக்கலாம். பிறவி சீக்கிரம் நம்ம மோட்சத்துக்கு போகலாம் அப்படிங்களா? சரி அப்படின்னாங்க ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் உடம்பு முடியல டாக்டரோட போய் எவ்வளோ நேரம் உட்காடுறீங்க? ஒரு நிமிஷம் நீ யோசனை பண்ணி பாருங்கள். 1 மணி நேரமாக உட்காந்துறீங்க. முடியுதோ முடியல அதை சொல்கிறீங்களா? எவ்வளோ நேரம் ஆச்சு நான் உட்காந்து அப்படி தான் சொல்கிறீங்களே தவிர ஏன் உட்காந்துக்கிறோன்னு தெரியுது. அந்த நோய் தானே உட்காந்து. அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும்? கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம்ல. இப்போ கூட சொல்கிறேன், ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சின்ன வயசாகிடுச்சோ இல்லை உடம்பு முடியாதவங்களோ யாராக இருந்தாலுங்க, அட்லீஸ்ட் உங்களால் எவ்வளோ நேரம் உட்கார முடியும்? சேர்லையோ இல்லை கீழவோ எப்படியோ ஒன்று காலை நீட்டின்னு உட்காருறீங்களோ மடக்கின்னு உட்காருறீங்களோ எப்படியாவது உட்காருங்க. உட்காந்து நீங்கள் மூச்சு உள்ளே போகிறது வெளியே வர்றதை மட்டும் கவனித்து பாருங்கள். இதை சும்மா ஒரு 41 நாள் செஞ்சு பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அப்போ கர்ம வினை எவ்வளோ கழிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அதை கமெண்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.